மரண இருளை வெளிச்சத்துல கொண்டு வருவார். அப்படியே மரணத்தை கொடுக்குற மாதிரி ஒரு பயத்தை கொடுப்பாங்க நமக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோயோ நான் எப்படிதான் இந்த உலகத்துல வாழ போடல. அதுதான் மரண இருள். மரண இருள். மரண இருள்னா என்னது இது? மரண இருள்னாக்கா நீ எழுந்திருக்க கூடாது, அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவுட்டு. இதுக்கு மேல உனக்கு எந்த காரியமும் நடக்காது, எந்த அற்புதமும் நடக்காது. உன் வாழ்க்கையில நடந்துருதா சத்துரு அப்படித்தான் பேசுவான். உன் வாழ்க்கையில நடந்துருமா, உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சிருவியா, உன் வாழ்க்கையில இதை நீ செஞ்சிருவியா, அப்படிதான் பேசுவான். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் பாத்தீங்கன்னாக்கா அருமையான வாக்கு தத்தங்கள். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி, அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். மரண இருள் என்னது? மரண இருள் என்பது பயங்கரமான ஒரு இருள். அது மரண இருள். ஐயோ முடிய போதுரா காரியம், அவ்வளவுதான். மரண இருள் வரும்போது முகலாம் மாறும் நிறைய பேருக்கு. மரண இருள் வரும்போது இதோட ஒரு பெரிய பிரச்சனை உலகத்துல உண்டா என்று யோசிக்கிற நேரங்கள் வரும். பிரியமானவர்களே, எல்லா இடத்துலயும் கர்த்தர் நமக்காக விளக்கை ஏற்றுகிற தேவனா இருக்கிறார். யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருளை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு திருப்பி தருவார் அந்த இருளை. மறக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா வாக்கு தத்தங்களை நம்புகிறவங்க நம்புவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நம்ம நம்பும் போது கர்த்தர் நமக்கு அற்புதமான காரியங்களை செய்வார். நான் இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா, ஆண்டவரே நான் உங்க வாக்கு தத்தங்களை நம்புறேன் ஆண்டவரே. எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, இந்த வாக்கு தத்தங்களா எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தெல்லாம் நான் நம்புறேன் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண, அதே நேரத்துல என் மைண்ட் இன்னொரு பக்கம் எப்படி வேலை செஞ்சுச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, இப்போ ஒருத்தர் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்யறேன், கண்டிப்பா நான் இதை உங்களுக்கு பண்ணுவேன், கண்டிப்பா நான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லும் போது நீங்க என்ன திருப்பி வாக்கு கொடுப்பீங்க? உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாக்கை நான் கொடுக்குறேன், உங்க வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன், உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க திருப்பி என்ன சொல்லுவீங்க? வெறும் தேங்க்ஸோட முடிச்சிடுவீங்களா? உங்க மனசு தோணும்ல, நான் எதையாவது அவங்களுக்கு செய்யணும், நான் எதையாவது அவங்களுக்கு செய்யணும், நான் எதையாவது அவங்களுக்கு செய்யணும், எப்படியாவது செய்யணும், அவங்க இவ்வளோ சேலஞ்ச் பண்ணி என்னை பேசி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களே, நான் அவங்களுக்கு அதே தான் கர்த்தர். வாக்கு தத்தம் என்பது சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது. நான் திருப்பி ஆண்டவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? ஆண்டவரே எந்த இருள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சத்துரு வந்தாலும் சரி, நான் உமக்காக ஊழியம் செய்வேன். அதான் என்னுடைய வாக்கு தத்தம். சோ நம்ம ஒவ்வொருத்தருமே விசுவாசிகளாகிய நாம சும்மா ஒன்லி உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே உங்க வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன், உங்க வாக்கு தத்தத்தை நான் ஏற்றுக்கிறேன், உங்க வாக்கு தத்தத்தை நான் இப்படி செய்யறேன், உங்க வாக்கு தத்தத்தை நான் இப்படி நான் கீழ்ப்படுகிறேன், உங்க வாக்கு தத்தத்தை தானே நான் நம்பி வந்தேன், இப்படிலாம் நம்ம சொல்றோமே. நீங்க என்ன ஆண்டவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தீங்க? கர்த்தருக்கு நீங்க என்ன வாக்கு பண்ணீங்க? கர்த்தருக்கு நீங்க என்ன உடன்படிக்கை பண்ணீங்க? நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் தான் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுவாரு, நம்ம எல்லாம் என்ன வாக்கு தத்தம் பண்றதுன்னு கேக்குறீங்க?